ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்களை அரசு ஊழியராக மாற்றி காலமுறை ஊதியம் வழங்க வேண்டுமென வலியுறுத்தி கைபேசி டார்ச் லைட் அடித்து அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர் சங்கத்தினர் நூதன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். நெல்லையில் ஓய்வு பெற்ற ஆசிரியையிடம் 160 பவுன் நகை 1.5 லட்சத்தை பெற்று இரிடியத்தில் முதலீடு செய்திருப்பதாக கூறி மோசடி செய்த பெண்ணை சிபிசிஐடி போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். இந்த மோசடி வழக்கில் தொடர்புடைய வள்ளியூர் அருகே கிழவனேரி பகுதியைச் சேர்ந்த பவுலின் ராணியை கைது செய்த சிபிசிஐடி போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கொக்கிரகுளம் மகளிர் சிறையில் அடைத்தனர். திருவள்ளூர் அருகே சுங்குவாச்சத்திரம் நெடுஞ்சாலையில் சுமார் 200க்கும் மேற்பட்ட குடியிருப்பு வாசிகள் சாலையில் அமர்ந்து குடிநீர் இணைப்பு மற்றும் மின்சார இணைப்பை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் முறைகேட்டில் ஈடுபட்ட குடியிருப்பு சங்க நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பி சாலை மறியலில் ஈடுபட்டனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் வீட்டின் முன்பு விளையாடிக் கொண்டிருந்த சிறுவனை வெறிநாய்கள் துரத்தி சென்று கடித்து குதறும் சிசிடிவி காட்சி வெளியாகி உள்ளது. படுகாயமடைந்த சிறுவனை மீட்டு கடையநல்லூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக கொண்டு சேர்த்தனர்.